ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா ரோஸ்ட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது சட்டி சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு துண்டு பட்டை. இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சேர்க்குறோம். அப்போ அதோட வாசனை உண்மையாகவே நல்லா உங்களுக்கு வறுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டு வரணும், அப்போ தான் இது பவுடராக வரும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அப்புறம் அதே சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். அதுக்கு கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கறதுனால அந்த கிரேவியோட திக்னஸ் நம்ம சூடு ஆறின பிறகு அந்த திக்னஸ் நல்லா இருக்கும், ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. ஸோ அதை கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு கலர் மாறினா போதும், நல்லா கருகி வரணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த தேங்காயை அந்த மசாலா நேரமாக வறுத்து வச்சுருக்க மசாலா கூட சேர்த்து ஆற வச்சிடுறேன். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சைடில் இலக்கி விட்டு மறுபடியும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு பவுட்ரு பண்ணால் போதும். இப்போ பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மசால் சிக்கனோடு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கை வச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுருங்க. இப்போது அதே மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறோம். இதில் முதல்ல எடுத்த உடனே இஞ்சி பூடு பேஸ்ட்டு போடக்கூடாதுங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்டு போடும்போது அந்த எண்ணெயோடு சேர்ந்து சட்டியில் அடி பிடிச்சிரும். அதனால் முதல்ல எப்போவுமே வெங்காயம் போடுங்க. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு நான் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி வரணும். சாஃப்டாகி வரும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அந்த கிரேவிக்கு ஒரு ரெட்டிஷ் கலரில் கிரேவி வர்றதுக்கு வேண்டி நான் இது பண்ணியிருக்கேன். கலருக்கு வேண்டி தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வத்தல் மிளகுலாம் சேர்த்துட்டோம். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே நம்ம மசால் போட்டு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம்.
சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணால் அதோட தண்ணி குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அதை மிக்ஸ் பண்ணி அந்த மசால் சிக்கனோடு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த சிக்கனோட சேர்த்து அந்த மசால் பிடிச்சி வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு மூடி எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மூடி போட்டுட்டு நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. இனி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சு கிரேவி. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் லைட்டாக இறக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க. ஏன்னா இடையில இது இலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாததுனால மண் சட்டினால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் இடையில திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் கிரேவி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போது இதை உப்பு நம்ம பார்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம என்ன செய்யணும்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கம்மியாக சேர்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஏன்னா அப்படி அந்த தண்ணி அவ்வளோ அந்த மசாலோடு சேர்ந்து வற்றி வரும்போது அந்த சிக்கன் நல்லா வெந்து இருக்கும். ப்ளஸ் என்ன செய்யணும்னா அந்த மசாலா வற்றி வரும்போது தான் அதோடய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வற்ற வச்சு பார்த்து பாருங்கள். அதோடய டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், தண்ணி தேவைக்களவுக்கு ஊற்றிட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், சிம்லே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை கூட கிளறி விட்டுக்கிறேன். அடியில் எல்லாம் இறக்கி விட்டுக்கோங்க சிக்கனை. இப்போ உப்பு நான் ஒரு தடவை கூட செக் பண்ணிடுறேன். இப்போ ஓகே இருக்குது உப்பு. மறுபடியும் இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம அந்த கிரேவி கொஞ்சம் வற்ற வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் வேகணுனாலே ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே சிக்கன் வேக வேண்டாம். 10 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். ஸோ அந்த கிரேவி வற்றுறதுக்கு வேண்டி நான் வச்சுருக்கிறேன். இப்போது பச்சை கருவேப்பிலை எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாகவே. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மறுபடியும் மேலோட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது அதோடய வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கருவேப்பிலை பின்ன தேங்காய் எண்ணெய் மணம் எல்லாமே வாசனை ரொம்ப அழகாக இருக்கும். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சுங்க. இனி அப்படியே வச்சு வற்ற போடுங்க. கொஞ்சம் நேரம் தீயை சிம்லே வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா வற்றி வரட்டு. இப்போ நல்லா வந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இது கிரேவி திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போது சுவையான சிக்கன் மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.